அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சசிகலா கட்சிக்குள் வந்தால் இபிஎஸ் டம்மியாக்கப்படுவார். அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ் போன்றோர்கள் மிக விரைவில் இணைக்கப்படுவார்கள் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான உதயகுமார், ராஜன் செல்லப்பா, OS மணியன் போன்றோர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அதிமுக ஒரு வலிமையான இயக்கம், எனது தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. தொடர்ந்து அதிமுகவை பற்றி ஏதாவது செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ்ஐ இணைக்கின்றோம், சசிகலாவை இணைக்கின்றோம் என்று ஏதாவது ஒரு செய்தியை செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன. அதிமுக வலிமையாக இருப்பதனால் யாரையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை இணைக்கலாம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் மறுப்பு தெரிவித்திருந்தார். இது பற்றி முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்களது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 18வது மக்களவைத் தேர்தலிலேயே அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. மீண்டும் அதிமுகவை புதைக்குழியில் தள்ள எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. அதிமுக முதலில் வலிமையாக இருக்க வேண்டும். அதிமுக வலிமையாக இல்லை என்பதற்கு காரணம், அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் கட்சிக்கு வெளியே இருக்கிறார்கள். தென் தமிழகம் டெல்டா பகுதியில் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் கட்சிக்கு தேவை. அவர்கள் இல்லாமல் தென் தமிழகம் டெல்டா போன்ற பகுதிகளில் அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவில் வாக்கை பெற முடியாது. வட தமிழகத்தில் கூட இவர்களுக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளது. கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அதிமுக பலமாக உள்ளது. இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். 2021ஆம் ஆண்டு நடைபெற இருந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே அமித்ஷா அவர்கள் இது பற்றி தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 140 இடங்களில் வெற்றி பெறுவோம் என அமித்ஷாவிடம் அடித்து கூறியிருந்தார். ஆனால் நிலைமையே வேறு விதமாக சென்றது. வெறும் 66 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணி 75 இடங்களை கைப்பற்றி இருந்தது. டிடிவி தினகரனின் அமமுக கட்சியே 20 தொகுதிகளில் அதிமுகவை தோற்கடித்திருந்தது. அதிமுக டிடிவி தினகரனின் அமமுக கட்சி பெற்ற வாக்குகளை கூட்டும் பொழுது திமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். குறிப்பாக காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் 700 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றே இருந்தார். இதுபோன்ற சூழ்நிலை தமிழகத்தில் 20 தொகுதிகளில் இருந்தது. இதை எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதே தவற விட்டுவிட்டார். அப்பொழுது திமுக வெற்றி பெற்றதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். தற்பொழுது அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் இது. இதிலும் அவர் கோட்டை விட்டு விட்டால் அதிமுக என்ற கட்சி எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும். இதனை உணர்ந்து முதலில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். அதன் பின்பு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். இவற்றை இரண்டையும் செய்ய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். வலிமையான கூட்டணியை உருவாக்கி விடுவேன் என 18வது மக்களவைத் தேர்தலில் கூறியிருந்தார். அதிமுக கூட்டணியில் வெறும் 2 கட்சிகள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது. இந்த தேர்தலிலும் இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI போன்ற கட்சிகள் மட்டுமே கூட்டணிக்குள் இருந்து வருகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தால் IJK, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம். இதனால் அதிமுகவிற்கு அதிக இடங்களை இழக்க நேரிடும். இதே கூட்டணியைத்தான் 2021ஆம் ஆண்டு அதிமுக அமைத்திருந்தது. ஆனால் தோல்வியிலேயே அது முடிந்திருந்தது. காரணம், திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது. எனவேதான் OPS தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். அது இதுவரையிலும் முடியவில்லை. சசிகலா கட்சிக்குள் வந்தால் OPSன் பொதுச் செயலாளர் பதவி கேள்விக்குறியாகிவிடும் என OPS பயந்து வருகிறார். எனவேதான் கட்சிக்குள் சசிகலாவை இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். மேலும் OPS போன்றவர்கள் கட்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற ஐயமும் இருக்கிறது. OPS கட்சிக்குள் இருக்கும் வரையில் எடப்பாடி பழனிசாமியை மீறி எதுவும் செய்யவில்லை. புதியதாக கட்சியில் சேர்ந்தாலும் அவருக்கு முக்கிய பதவியை தர மாட்டார்கள். OPSம் எனக்கு இந்த பதவியை கொடுங்கள், அந்த பதவியை கொடுங்கள் என எதையும் கேட்கவில்லை. எனவே அதிமுகவை ஒருங்கிணைப்பது மட்டுமே அதிமுகவிற்கு சிறந்தது. சசிகலாவிற்கு பயந்து கொண்டுதான் OPS அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் என அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளே கூறி வருகிறார்கள். நன்றி.